guys, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் bro UV மேப்பிங் அப்புறம் டெக்ஸ்டர்ஸ் இத பத்தி எனக்கு வீடியோ போடுங்க bro அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான். ஓகேவா, இந்த UV மேப், இந்த UV எடிட்டிங் ஏன் அப்படி பண்றோம், இந்த அன்ராப் ஏன் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, இந்த UV எடிட்டிங் சோ கியூபுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே டிஃபால்ட்டா எனேபிள்ல இருக்கும். ஓகேவா, இப்போ நான் இத வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த UV மேப்ல ஜஸ்ட் மைனஸ் கொடுத்தனா போய்டும். ஓகேவா, இப்போ எனக்கு UV மேப் இல்ல. ஓகேவா, ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து அன்ராப் பண்ணனும். ஓகேவா, இப்போ நான் அன்ராப் பண்ணா மட்டுமே தான் நான் டெக்ஸ்டர்ஸ் ஆட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் to edges mode to செலக்ட் பண்ணி edges. அதுக்கு முன்னாடி நான் n கொடுத்து இந்த ஷார்ட்கட் கீஸை உங்களுக்கு எனேபிள் பண்ணிடுறேன். பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படி சொல்லிட்டு தெரியும். ஓகே, ஜஸ்ட் ரைட்லயே வச்சிரலாம். ஓகேவா, ஓகே, இப்போ அன்ராப் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் யூ கொடுத்து அன்ராப் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மேலே பாட்டம் ஃபுல்லாகவே காட்டும். சரியா, மேலே டாப்போ பாட்டமோ ஏதோ ஒரு ஃபேஸ் ஃபுல்லாகவே இருக்குது, அன்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எட்ஜும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா Ctrl E அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலும் இந்த டேப் ஓப்பன் ஆகும். மார்க் சீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, மார்க் சீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு மாறிடும் அந்த எட்ஜஸ் மட்டும். இப்போது செலக்ட் ஆல் யூ அன்ராப். ஓகேவா, இப்படி தான் அன்ராப் பண்ணணும். ஆக்சுவலி அன்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெச்சஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஓகேவா, அதுக்காக நம்ம காமனாக, அதாவது எல்லா எட்ஜஸும் காமனாக இருக்கணும். ஓகேவா, அதனால் நான் ஜஸ்ட்டு எல்லா எட்ஜஸுமே செலக்ட் பண்ணி மார்க்ஸையும் கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே, எல்லா எட்ஜஸும் செலக்ட் பண்ணியாச்சு. எல்லா எட்ஜஸும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் மார்க்ஸிம். ஓகேவா, இப்போது ஜஸ்ட் யூ அன்ராப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, ஒரு ஃபேஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இங்கே அன்ராப் ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு டெக்ஸ்டர் எப்படிலாம் வேணுமோ அப்படியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸில் மட்டும் டெக்ஸ்டர் வேணுமா, இந்த ஃபேஸில் மட்டும் டெக்ஸ்டர் வேணுமா, இந்த ஃபேஸில் மட்டும் டெக்ஸ்டர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு நான் இந்த கியூப் லிவ் ஆஸ் இட் இஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போது ஜஸ்ட் SZல கொடுத்துட்டு தென் SX. ஓகேவா, SY. ஓகேவா, இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ நான் UV எடிட்டிங் போயிட்டு இப்போ நான் வந்து இதோட ஸ்கேல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் யூ அன்ராப் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஓகேவா, ஆக்சுவலி நம்ம அப்ளை பண்ண ஸ்கேல் இங்கே அப்ளை ஆகலை. ஓகேவா, அது இன்னும் கீபோர்டு இதில் தான் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப் டு ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு ஜஸ்ட் Ctrl A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அப்ளை தி ஸ்கேல், இந்த ஸ்கேலை நான் அப்ளை பண்ண சொல்லிடுறேன். அப்ளை பண்ண சொல்லிவிட்டு ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் எடிட் மோடு போயிட்டு எடிட் மோடில் தான் இந்த UV எடிட்டிங் பண்ண முடியும். ஓகேவா, இதில் தான் அன்ராப் பண்ண முடியும். இப்போ எடிட் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூ கொடுத்து அன்ராப் பண்ணாலுமே ஓகேவா, இங்கே எனக்கு இப்படி ஸ்ட்ரெச்சஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இது கரெக்டாக இல்லை ப்ரோ, இது கரெக்டாக அலைன் ஆகலை ப்ரோ நான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் ஏ கொடுத்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ அண்ட் ஸ்மார்ட் UV ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல அது கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகேவா, உங்களுக்கு டெக்ஸ்டர் இமேஜ் கரெக்டாக வரும். ஓகேவா, இது இல்லாமல் இப்போ பண்ணி பார்க்கலாம். UV மேப்பிங் எடுத்துடுறேன். ஓகேவா, எடுத்துட்டு ஜஸ்ட் செலக்ட் ஆல் அண்ட் ரைட் கிளிக் கொடுத்து கிளியர் சீம் கொடுத்துடலாம். ஓகேவா, இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாமே கிளியராக இருக்கும். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு ஜஸ்ட் ஷேடிங் டேப். ஓகேவா, ஷேடிங் டேப் போயிட்டு ஜஸ்ட் நான் இப்போ டெக்ஸ்ட்டை ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட்டை ஒன்று ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஆட் பண்ண தெரியும், நம்ம அந்த சோஃபா செய்ய அந்த லெதர் ஆட் பண்ணோம்ல அந்த லெதரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நம்மளுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். புரியுதா, ஆக்சுவலி நம்மளுக்கு ஆட் ஆன மாதிரியே தெரியல லெதர், எந்த சைட்லையுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகேவா, ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் UV எடிட்டிங் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் ஆல். ஓகேவா, இப்போது ரைட் கிளிக் கொடுத்து யூ கொடுத்து ஸ்மார்ட் UV ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ வந்து அலைன் ஆயிடுச்சு ஒரு எட்ஜஸுமே. ஓகேவா, அலைன் ஆன உடனே இப்போ நான் ஷேடிங்ஸில் போகிறேன். இப்போ தெரியுதா. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒய்யே ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, wait guys, something fishy. Okay,
ஓகேவா. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எல்லா சைடுமே அப்ளை ஆகிருக்கும். இங்கேயும் அப்ளை ஆகிருக்கும், இந்த பக்கமும் அந்த ஸ்ட்ரெச்சஸ் கரெக்டாக இருக்கும், இந்த பக்கமும் அந்த ஸ்ட்ரெச்சஸ் கரெக்டாக இருக்கும், இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும். இதுவே இப்போ பாருங்கள், இப்போ ஜஸ்ட்டு நான் யூவி எடிட்டிங்கில் இந்த யூவி எடிட்டிங் இல்லாமல் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, யூவி மேப்பிங் இல்லை ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா, யூவி மேப்பிங்கே இல்லை. ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட்டு ஷேடிங்கில் போனால் பிளெயினாக இருக்கும். அதாவது எந்த ஃபேஸுக்கு எதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளெண்டருக்கு சொல்லணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு யூவி எடிட்டிங் மஸ்ட். ஓகேவா. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணும்போது யூவி எடிட்டிங் மஸ்ட். ஓகேவா. ஜஸ்ட் நான் ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட். ஓகேவா. இப்போ ஜஸ்ட் நான் ஷேடிங் போனேன்னா ஓகே, இப்போ அப்ளை ஆகிருக்கும். ஓகேவா. இதுதான் கைஸ். ஓகே, இப்போது நம்ம டெக்ஸ்டர்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, டெக்ஸ்டர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த அன்ராப்பிங்கிறது நீங்கள் எந்த ஒரு மாடல் பண்ணாலும் சரி, எந்த ஒரு காம்ப்ளிகேட் மாடல் பண்ணாலுமே சரி, இந்த மாதிரி அன்ராப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா. டெக்ஸ்டர் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கேயுமே எந்த எஜஸ்லையுமே ஸ்ட்ரெச் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஓகே, தென் டெக்ஸ்டர்ஸ் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்டர் ஹெவன் சொல்லிட்டு ஒரு .com இருக்குது, வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் பிரிக்ஸ் போகிறேன் அப்படின்னா இங்கே இத்தனை கைண்ட் ஆஃப் பிரிக்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இந்த பிரிக் வேணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆம்பியன்ட் அக்ளூஷன், டிஃப்யூஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், நார்மல், ரஃப் ஆம்பியன்ட் அக்ளூஷன் சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா. நான் ஜஸ்ட்டு டவுன்லோட் ஆல் மேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா. நம்மளுக்கு 8K ஜேபிஜி வேணால் PNG இமேஜ். ஓகேவா. ஜேபிஜியில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கிளாரிட்டியில் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 8K 2K 4K 1K எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது 4K. பிகாஸ் 8K கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட் மெமரி. ஓகேவா. நீங்கள் பண்ணுற மாடல் வந்துட்டு ரொம்ப பிளெண்டர் வந்துட்டு கம்ப்யூட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் ஹை அண்ட் சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்க, ஓகே, ஹை அண்ட் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக 8Kவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஜஸ்ட் நான் போய்ட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு ஓகே, டிஃபால்ட்டாக நான் வந்து ஒரு மங்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போது ஷேடிங் யூவி மேப்பிங் இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். யூவி மேப்ஸ். ஓகேவா. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷேடிங் போய்ட்டு ஓகே, நியூ. ஓகே, தென் இந்த பிரின்சிபல் BSDF செலக்ட் பண்ணி Ctrl T அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் டெக்ஸ்டர் மேப்பிங் அண்ட் டெக்ஸ்டர் கோஆர்டினேட்ஸ் மூணுமே வந்துடும். ஓகேவா. இந்த ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகாது. ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகலையே ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க, ஒர்க் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் ப்ரிஃபரன்ஸில் ஜஸ்ட்டு இந்த ஆட் ஆன் எனேபிள் பண்ணணும். நோடு பிராங்க்லர்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஆன் இருக்குது. இந்த ஆட் ஆன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த Ctrl T ஒர்க் ஆகும். ரைட். ஓகே, இந்த ப்ரிஃபரன்ஸில் ஆட் ஆன்ஸில் இப்போ நான் ஜஸ்ட்டு நோடுன்னு டைப் பண்ணுறேன். இந்த நோடு பிராங்க்லர்னு இருக்குல்ல, இதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். ஓகேவா. உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு ஓகே, யூஸிங் இமேஜ் டெக்ஸ்டர் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் நிறையா டெக்ஸ்டர்ஸ். ஓகே, என்ன யூஸ் பண்ணலாம். ஓகே, லெதர். ஓகேவா. ஓகே, லெதர் வேண்டாம், லெதர் தான் நான் சோஃபாலே பண்ணிட்டேன். ரிச் மெட்டீரியல் வுட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். நான் சொன்னல அங்கே நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு பேஸ் கலர், நார்மல். ஓகே, நான் ஆம்பியன்ட் அக்ளூஷன் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆம்பியன்ட் அக்ளூஷன் எதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதில் இருக்குது. ஓகேவா. இதில் பாருங்கள், பேஸ் கலர், ஹைட்டு, நார்மல், ரஃப்னஸ்ஸு, ஆம்பியன்ட் அக்ளூஷன்ஸ். ஓகேவா. மொத்தம் 5 இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு நான் பேஸ் கலர். ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுற இமேஜ் டெக்ஸ்டருக்கு பேஸ் கலர் வைக்க போகிறேன். சரியா. இங்கே மட்டும் நம்மளோட மங்கியில் ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே, தெரியுதா மிட் பாயிண்டில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த டிஃபால்ட் யூவி மேப்பிங்லேயே விட்டுட்டேன். ஓகேவா. நான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூவி மேப்பிங் பண்ணலை, டிஃபால்ட்டே விட்டுட்டேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுது சென்டரில். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கோங்க. ஓகே, இது கூட உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு வுட்டோ இன்னும் ராக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ராக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ராக்குக்கும் பேஸ் கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சஸ் அதிகமாக தெரியாது. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா. இப்போ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இது இப்போ இதை நான் வந்துட்டு Ctrl 2 கொடுத்து ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். தென் ஓகே, ஸ்மூத். ஓகேவா. இப்போ நான் வந்து இமேஜ் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். ப்ரோ என்ன ப்ரோ இது பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இல்லை, ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இமேஜ் டெக்ஸ்டரை காப்பி பிக்சர் Shift D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே, தென் இது ரெண்டு செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகிருக்கு போல்.
இது ரெண்டு செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேவா. இந்த இமேஜ் டெக்ஸ்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய நார்மல்ஸ் பிஎன்ஜி இமேஜை டவுன்லோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நார்மலோ இந்த கலரோ டேரெக்டாக ஜாயின் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்து நார்மல், ஆக்சுவலி நார்மல்னு ஒன்று இருக்குது, நார்மல் மேப்புன்னு ஒன்று இருக்குது. மேக் ஷுர் நார்மல் மேப் யூஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போது இந்த கலரை தூக்கி இதுலேயும் திஸ் நார்மலில் ஓகே இங்கே நான் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போது இது பார்க்க கொஞ்சம் ரியலாக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டை விட இப்போ நான் இது டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் டிசேபிள் பண்ணுறேன்னா ஜஸ்ட் பிக்சர் மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட் நான் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ரியலாக இருக்கும். ஓகேவா. இது வந்துட்டு நான் ஏன் இந்த மேப்பிங் டெக்ஸ்டர் கோஆர்டினேட்ஸ் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா நார்மலில் சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட் இந்த ஒரிஜினல் இமேஜில் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த வெக்டாரையும் எடுத்து இந்த வெக்டாரில் கொடுத்துட்றேன். ஓகேவா. ஆக்சுவலி நம்ம ஓகே இது வந்துட்டு நார்மல். ஓகேவா. இதில் ரஃப்னஸும் ஆட் பண்ணலாம் அண்ட் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆட் பண்ணலாம். ஓகேவா. டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே ஆட் பண்ணுறோன்னா மெட்டீரியல் அவுட்புட்டில். ஓகேவா. ஜஸ்ட் நான் வந்துட்டு இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதே இமேஜ் டெக்ஸ்டரை ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் என்ன ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ரஃப்னஸ். ஓகேவா. என்னோடய ரஃப்னஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ரஃப்னஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக இந்த கலரில் எடுத்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா. ஓகே உங்களுக்கு வந்துட்டு எந்த ரிசல்ட்டுமே தெரியல. ஓகேவா. ஜஸ்ட்டு நான் இந்த நார்மலை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே வெயிட் கொஞ்சம் கம்ப்யூட் ஆகுது நினைக்கிறேன். ஓகே நார்மலை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதுதான் என்னோடய ரிசல்ட். ஓகேவா. இது கிட்டத்தட்ட நார்மல் மாதிரி தான். பட் ஆனால் கொஞ்சம் இந்த எப்படி சொல்கிறது ராக்கில் கொஞ்சம் அங்கங்கே மேடு பள்ளமாக இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ரியலாக காட்டும். இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் ப்ரோ, எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வேணாம் ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆர்ஜிபி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்கே ஓகே இப்போ நான் இந்த ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா ஓகேவா இதோட இது கண்ட்ரோல் ஆகும். ஓகே ஓகே எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகேவா. இப்போது இது வந்துட்டு ரஃப்னஸ். ஓகேவா. இந்த ரஃப்னஸ் இல்லாமல் நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரஃப்னஸை டிசேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நார்மல் காட்டுறேன். நார்மல் உங்களுக்கு நீ எந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா. ஓகே நார்மல்லையும் இங்கே பாருங்கள் இந்த ஒரு சின்னதாக ஒரு மேடு பள்ள மாதிரி. ஓகேவா. இங்கே தென் டாப் இதெல்லாமே தெளிவாக தெரியும் நார்மல்லே. ஓகே நார்மல் யூஸ் பண்ணுறதே போதும். டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நான் எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே வெயிட் கம்ப்யூட் ஆகட்டும். ஓகே ஓகே ஜஸ்ட் நம்ம நார்மல் எனேபிள் இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாகவே நான் ஃபேக்டர் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நம்ம மக்கி பார்க்க. ஓகேவா. ரியல் ராக் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா. எனக்கு இப்போ இந்த ராக்கோட கலரையும் சேஞ்ச் பண்ணணும் ப்ரோ, அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்துட்டு மூவ் பண்ணிவிட்டு சென்டரில் ஜஸ்ட்டு ஆர்ஜிபி ஜஸ்ட் கர்வ் ஆர்ஜிபி கர்வ்ஸ்ன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த ஆர்ஜிபி கர்வ்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா. இப்போது ஜஸ்ட்டு நான் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஃபுல் ஒயிட் ஆகிடுச்சு. ஓகே நான் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண ஓகேவா. இப்படி தான் கைஸ். ஓகே அந்த இமேஜ் டெக்ஸ்டர் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளுக்கு கலர் கிடைக்கும். உங்களுக்கு கர்வ்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு கர்வ்ஸ் யூஸ் பண்ண தெரியும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கர்வ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆர்ஜிபி இதில் நான் க்ரீன் வேல்யூஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா. இந்த மாதிரி தான். ஓகே தென் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்பியன்ட் அக்ளூஷன். ஓகேவா. ஆம்பியன்ட் அக்ளூஷன் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா ஓகே ஜஸ்ட் இந்த கலரை பேஸ் கலரோட ஆட் பண்ணிடலாம். ஓகேவா. ஜஸ்ட் இப்போ நான் ஆம்பியன்ட் அக்ளூஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் ஓகே இப்போது ஓகே ஜஸ்ட்டு நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் என்னோடய ஆம்பியன்ட் அக்ளூஷன் எடுக்க போகிறேன். இது கம்ப்யூட் ஆகுது. நான் இந்த இதை எடுத்து இங்கே கொடுத்தால ஸோ இது கம்ப்யூட் ஆகுது. சாரி
இட்ஸ் டூ ஸ்லோ. ஓகே கம்ப்யூட் ஓகே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த ஏஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுதான் ஆம்பியன்ட் அக்ளூஷன். ஓகேவா, இந்த ராக் இமேஜை நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலி இந்த ஏஓன்னு சொல்கிறது ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் வேல்யூ. ஓகேவா, இந்த ராக்கில் நான் என்னோடய பிளாக் அண்ட் ஒயிட் வேல்யூ வைக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், வெயிட் ஒரு நிமிஷம். ஓகே okay, where is my rock? Okay, my rock. Okay, see which is my ambient occlusion. Wait, see this is my ambient occlusion. Maybe correct sorry, the height. Okay, இது தான் my ambient occlusion. yeah, ambient occlusion. இப்போ நான் இங்கே வச்சிடறேன். ஓகேவா, ஜஸ்ட் உங்களுக்கு இமேஜ் எடிட்டரில் உங்களுக்கு தெரியணுமேன்னு சொல்லிட்டு. see இந்த black and white, இந்த black and white வந்து நம்மளுக்கு இந்த ராக்கில் ஆட் பண்ணணும் அப்படின்னா see this RGB this okay இந்த ambient occlusion. ஓகேவா, இப்போ நான் வந்து இதையும் இந்த கலரையும் இந்த கலர் கூட தானே இந்த black and white ஆட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்து RGB சாரி மிக்ஸ் ஓகே மிக்ஸ் RGB ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே மிக்ஸ் RGB ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஜஸ்ட்டு நான் இந்த கலரில் இங்கே அண்ட் தென் இந்த கலர் எடுத்து இங்கேயும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை டிசேபிள் பண்ணிடலாம். சாரி, இதை டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே ஜஸ்ட் இந்த கலர் எடுத்து பேஸ் கலரில் கொடுத்துடலாம். ஓகே இப்போது ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, நமக்கு ஃபுல்லாகவே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. சரியா, ஓகே நான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இங்கே மிக்ஸில் இருக்குது, அதனால் நம்மளுக்கு அது மட்டும் தான் தெரியுது. ஜஸ்ட்டு நான் மல்டிப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம ஆட் பண்ண ராக்கோட சேர்த்தும் அது தெரியும். ஓகேவா, ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ண தெரியுதா. இப்போது இது ஜஸ்ட்டு நம்ம இந்த ஜஸ்ட்டு கலர் மட்டும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வேல்யூஸ் நம்மளுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இது. ஓகேவா, இதுதான் வந்துட்டு நம்மளோட மங்கி. ஓகே, இப்போ வந்துட்டு ஆம்பியன்ட் அக்ளூஷன் ஆட் பண்ண அப்புறம் சம்மோர் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கே ஒரு லைட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லாவே தெரியும். ஓகேவா, ஓகே இவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ.